அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழி. குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா, வருகின்ற அக்டோபர் மாத பலன். தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், தமிழ் மாத பலன் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனை பார்க்க போறோம். இந்த 12 ராசி இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னென்ன, அனைவருக்குமே முதல் விசேஷம் பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. இறந்த பித்ருளுக்கு கொடுக்கலன்னா அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அமாவாசை தான் இந்த அமாவாசை. எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம். அடுத்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம். எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்ப வரும்பாங்க. 10 நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொலு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம். இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும். இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது. எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை 11ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை. நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இறைவன் நினைச்சு ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி, அதாவது கடைசி நாள் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள் டிவி அனைவருக்குமே தீபாவளி நல் வாழ்த்துக்கள். அதாவது வரக்கூடிய அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வருது. அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க. இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். முகூர்த்தம் பாத்தீங்கன்னா 2 முகூர்த்தம் தான். அக்டோபர் மாசம் 21ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துடைய வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3ஆவது ராசி தான் இந்த மிதுன ராசி. எதுலையுமே புத்திசாலியாக உள்ள ராசி எந்த ராசினா மிதுன ராசி தான். ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதுன ராசி தான். இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்லை. எந்த வேலையும் பார்த்த உடனே செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மிதுனத்துக்கிட்ட உண்டு. மிதுன ராசியா இருந்தாலும் சரி, மிதுன லக்கணம் 2 பேருக்குமே இந்த பலன் பொருந்தும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாச பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலனா எடுத்துங்க. தயவு செய்து எல்லாருமே இதை ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க. ஃபுல்லா வாழ்நாள் பலனா தயவு செய்து எடுத்துக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன கிரகம் திசை புத்தி நடத்துதுன்னு பாருங்க. ஏன்னா எல்லாருமே ராசி மிதுன ராசியா இருப்பீங்க. ஆனா லக்னம் மாறி மாறி வரும். லக்னங்கள் மாறி மாறி வரும். அதை விட மெயினா இந்த திசா புத்திங்கிறது மெயினான விஷயம். உங்களுக்கு இத்தனை வயசுல இது நடக்குன்னு எதை வச்சு சொல்லுவாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள திசா புத்தியை வச்சுதான் சொல்லுவாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும், யாரா இருந்தாலும் சரி. அது கரெக்டா இருந்தா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு கரெக்டா வரும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்முடைய விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் பேசும். நம்ம பிறந்த நேரம் நமக்கு நம்முடைய கர்ம வினையை முடிவு பண்ணும், யார் ஜாதகமா இருந்தாலும் சரி. அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியோலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்காண்டி நான் சொல்றேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா? அதை பார்த்துருக்க பலன் கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம்.
இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யும் முதல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்தும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். பொதுவாக பாருங்க, ஒரு ராசில இருந்து 4ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், அதாவது 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது கன்னிகா ராசியில 5ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. துலா ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்பராசியில அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு 10ஆம் பாவத்துல ராகு பகவான். மீன ராசியில 12ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்கா. இதுல 4 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. எடுத்தவனும் புதன் பகவான் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துக்கு மாறி வரும் உங்களுடைய ராசி அதிபதி. 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானும் மாறிடுவார் 5ஆம் பாவத்துக்கு. அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவானும் மாறிடுவார் 6ஆம் இடத்துக்கு. செவ்வாய் பகவான் பாருங்க உங்க ராசில இருந்து கரெக்டாக 20ஆம் தேதிக்கு அப்புறம் மாறிடுவார். இந்த 4 கிரகம் மட்டும்தான் இந்த மாசத்துல உள்ள பெயர்ச்சி. ஏன்னா 4 கிரகம் ஷிஃப்ட் ஆகுது. பொதுவா பாருங்க, மிதுன ராசி அதிபதி, என்னை பொறுத்தவரை மிதுன ராசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமே கஷ்டங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய நேரம் இந்த அக்டோபர் மாசத்துல இருக்குது. ஏன் குறையினா, உங்க ராசி அதிபதி உச்சமாயி 5ஆம் பாவத்துக்கு போறாரு. அதாவது 5ஆம் பாவத்துக்கு அவர் போறாரு. பொதுவாக 5ஆம் பாவம் எடுத்துட்டாவே பாருங்க, நம்முடைய எல்லாமே ஆழ்மான எண்ணத்தை காட்டக்கூடிய கிரகம் 5ஆம் பாவம் தான். உங்க மனசு, நம்முடைய இதயம், நம்முடைய துடிப்பு எல்லாமே இந்த 5ஆம் பாவம் தான். உழைப்பு இல்லாத வருமானங்கள், இது எல்லாமே இந்த 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் நல்லா இருந்தா படுத்துக்கிட்டே சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பழமொழிகள் உண்டு. ஒன்னஞ்சோம்புல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை மட்டும் தான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கு, ஜோதிட சாஸ்திரம். இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு கேந்திரத்துல போய் இந்த புதன் உச்சமா இருந்தார். நிறைய பேருக்கு என்னை பொறுத்த வரையும் புதன் கொஞ்சம் வக்கிரமா இருந்ததுனாலதான் நிறைய பேருக்கு சில தடைகள் வந்துருச்சு. சிம்மராசில இருந்தார் அவர் ஒரு சில இடத்துக்கு முன்னாடி நிறைய தடையை கொடுத்தார். என்ன தடையை கொடுத்திருப்பாருன்னா, ஏதாச்சும் ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் தள்ளி போறது. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க, அது தள்ளி போறது, தடை ஆகுறது. ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை பாக்குறது. இல்ல அரசியல்வாதிகிட்ட ஒரு மன வருத்தங்கள், படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள் நிறைய பேருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி ஒரு மன வருத்தங்கள், சில பேருக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய ஒரு சின்ன ஒரு பிராபலத்தை கொடுத்திருப்பார். கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மிதுன ராசிக்காரங்க, அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள், வீட்டுல விரைய செலவு, காசு பணமே தங்காத நிலைமைக்கு ஒரு விரைய செலவுகள், இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி. இதெல்லாம் இருந்துச்சு. என்னை பொறுத்தவரையும் மிதுன ராசிக்கு வேலை உத்தியோகமே சரியா அமையல. வெளிநாட்டுல வெளியூர்ல இங்க வேலை பாக்குறவங்க ஒரு வேலை உத்தியோகம் அமையாம தடைப்பட்டுக்கிட்டே, இடத்த மாத்திக்கிட்டே, ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே, இது மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு 2-3 மாசமாக சரியாக அமையல மிதுன ராசியை பொறுத்தவரை. அடுத்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரியாக ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கல. தொழில ஒரு பிரச்சனைகள், எதிரிகள், பகைகள், பிரச்சனைகள், மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனைகள், ஒரு மந்தமான தன்மைகள், மனைவி சைடுல இருந்து உள்ள ஒரு சில ஒரு மன வருத்தங்கள், இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மிதுன ராசிக்கிட்ட சொல்லலாம். இனிமே ஏன் வராதுன்னா, நல்ல ஒரு ரீசன்ஸ் இருக்கு, சூப்பரான ஒரு ரீசன் இருக்கு. புதன் உச்சம், புதன் 5ல போறாதான் சொல்லல. எல்லாமே எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, இனிமே உங்க மனசுக்குள்ள தைரியத்தை மட்டும் கொண்டாங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். ஏன் தைரியம் வரும்னு நான் சொல்றேன்னா, அதுக்கு ஒரு ரீசன் சொல்றேன். தைரியத்துக்குள்ள கிரகம்னா சூரிய பகவான் தான். சூரியனோட சேர்ந்து புதன் சேர்ந்துருவார். அதனால தைரியம் உங்களுக்குள்ள இருக்கும், தன்மானம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், கௌரவம் இருக்கும். இது ஒரு முதல் விஷயம். கேது பகவானுடைய எல்லா கிரகம், கேது விட்டு எல்லா கிரகம் உங்க விலகி வருது பாருங்க, இதுவே சூப்பர். இந்த கேது இருந்தா உங்களை பைத்தியம் பிடிக்காத நம்பிக்கை ஒரு சுத்தி விட்டுவார், ஒரு குழப்பத்தை கொடுத்து உங்களை மன சிந்தனை குழப்பி விட்டு, எதையுமே நிரந்தரமா நல்ல சிந்தனை இல்லாம, ஒரு தைரிய சிந்தனை இல்லாம எல்லாமே ஒரு குழப்பி விட்டுருவார் உங்களை. அப்படியே என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை கொண்டு போயிருப்பாரு. இந்த கேது விட்டு இந்த எல்லா கிரகம் தாண்டி வர்றதுதான் உங்களுக்கு நல்லது. பொதுவா கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அங்க ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா குழப்பத்துக்கு உள்ள காரகரே கேதுதான். அவரு எதுலையுமே ஞானமாக போகக்கூடிய கிரகம். அந்த கிரகத்தோட சேரும்போது அங்க எல்லாமே இந்த கேதுவுடைய கண்ட்ரோல்ல எல்லாம் போகும்போது எதிர்பார்த்த அளவு நல்லா இருக்காது. அப்ப எல்லாருமே பாருங்க, என்னை பொறுத்தவரையும் பாருங்க, 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள், அக்டோபர் 10, 17க்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்ல விஷயம் இருக்கும். நிறைய பேர் பாருங்க வேலை வெளிநாட்டுல பாக்குறது, வெளிநாட்டுல ஷிஃப்ட் பண்றது, வேலை உத்தியோகம் மாறுறது, இது மாதிரி நிறைய தகவல்கள் கண்டிப்பா கிடைக்கும். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எல்லா பேருக்கும் கிடைக்கும் பாருங்க. ஏன்னா நான் வெளிநாடு போகணும், வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னா நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க. என்னை பொறுத்த மிதுன ராசிக்கார கரெக்டா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சாதகமா அமையும், தடை இல்லாம அமையும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு உண்டு. மிதுனத்துக்கு மட்டும் டைமிங் நல்லா இருக்கு, அதை பார்த்துக்குங்க. இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இல்ல படிப்பு கல்விக்காண்டி வெளியில போய் படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும். நான் வெளிநாட்டுல படிக்கிறேன், வெளியூர்ல படிக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன், நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஏன்னா புதன் 5ஆம் இடத்துல போனா நல்ல ஒரு இயற்கையான ஞான அறிவு மாணவ மாணவி எல்லாத்துக்குமே வரணும்.
அது இங்கே படிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் வெளியூர்ல படிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், எல்லாமே படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வீடு கட்ட முடியாம வீட்டுல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இது மாதிரி நிறைய வழக்குகளா பாக்குறீங்க பாத்தீங்களா? அந்த வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும், ஆல்ரெடி வந்திருக்கும், இனிமேல் வந்துடும். அந்த தடைகள் இருக்காது. ஜாதகத்துல தசாபதி வந்து அந்த தடைகள்லாம் இருக்காது. நல்லா இருக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு. பொருளாதாரம் பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும். வருமானம் நல்ல ஒரு அனுகூலமா அமையதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நகை வாங்குறது, இடம் வாங்குறது, இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நீங்க பண்ணக்கூடிய. ஏன் நான் இடம் வாங்குவேன்னு சொல்றேன்னா, நல்லா பாருங்க, 6ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல போறாரு செவ்வாய். இப்போ 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீசமாகிறாரு. 11 கூடியவர் நீசமாகிறாரு. அப்ப நீசமாகும் போது பாருங்க, 2ஆம் இடத்துல போய் நீசமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க காசை போடணும். ஒண்ணு இடத்துல போடணும், பூமியில போடணும், இல்ல வேலை சம்பந்தமா மாறணும், இல்ல பெருங்கொண்ட பணத்தை ஏதாச்சும் இன்வாய்ஸ் பண்ணணுங்க அமைப்பை கொடுப்பாரு. அப்ப இட பிரச்சனை, பூமி சார்ந்த பிரச்சனை, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பண்ணிக்கலாம். நகை எடுக்கிறது, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் நல்ல ஒரு டைம் இருக்கு. தசாபதி நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும். அடுத்து திருமண வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்ச பண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். காதல் திருமணம் கைகூடி வரும். திருமணத்துல நிறைய தடைகள் இருந்துச்சு, இனிமே இருக்காது. என்ன காரணம்னா, நல்லா பாத்துக்கோங்க, குருவே செவ்வாயுடைய கால்களை போறாரு. அந்த செவ்வாய் உங்க ராசியில இருக்காரு, அதனால இங்க திருமண வாழ்க்கை பிரச்சனை வராது. குருவும் செவ்வாயுடைய கால்கள் இருக்காரு. இந்த செவ்வாய் வந்து உங்க ராசியில இருக்காரு. அப்ப திருமண, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைகூடி வரும். நிறைய பேர் திருமணமே ஆகல, நான் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு அமையலைன்னா நிறைய பேர் இப்ப அமையக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு தெரிச்சிடும். குழந்தை இல்லாம குழந்தை கிடைச்சிடும். மிதுன ராசி கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் உண்டு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தைக்கு முயற்சி பண்ண முடியும், குழந்தை பாக்கியம் அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, தந்தை சொத்து, தாயுடைய சொத்துக்கள் எல்லாமே அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுல எல்லாமே இதுல நீங்க இருப்பீங்க. என்னை பொறுத்த ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, அக்கௌண்ட்ஸ், கணக்கு, வட்டி தொழில் பண்ணக்கூடிய, நகை கடை வச்சிருக்கவங்க, எல்லாமே ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே இந்த மிதுன ராசியில வருவாங்க. ஒரு பொறுமையா பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் இருப்பாங்க. ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகம் பார்த்து நிறைய பேர் கேட்கக்கூடிய லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா உண்டு. நீங்க கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த விஷயம், புதுசா நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில நல்ல லாபங்கள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. மருத்துவ ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலம் வரும். அதே மாதிரி எங்கே போய் நீங்க லோன் கேளுங்க, இனிமேல் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். கடன் உதவி உடனே கிடைக்கும். உடல் சார்ந்த ஆரோக்கியம் இனிமேல் நல்லா இருக்கும். பயப்பட வேண்டாம். என்னை பொறுத்தவரைக்கும் கன்னி ராசிக்காரன், அதாவது இந்த மிதுன ராசிக்காரங்க, உடல் ஆரோக்கியம் அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திரம் பார்த்ததுனால அவரோட முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம். இதுலயுமே தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் விட மாட்டாங்க. ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க. ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய நபர்கள் மிருகசீரத்துல பிறந்தவங்க. இனிமே பாருங்க, இவங்க தைரியத்துக்கு அனுகூலம் வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் அந்த மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க, காக்கி யூனிஃபார்ம் போட்டு படிக்கக்கூடிய நபர்கள், கட்டிடத்துறை சார்ந்த படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை உத்தியோகத்துறை இடத்தை மாத்துறது, ஷிஃப்ட் பண்றது, திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள், நண்பர்கள், பழக்க வழக்கம் மூலம் அனுகூலம், இது எல்லாமே சூப்பரா அமைருக்கு நிறைய வாய்ப்பு. கொஞ்சம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பாத்துக்குங்க. கொஞ்சம் இதுலயுமே கவனமா இருங்க. இந்த ஜாமீன் கையெழுத்து போறது, கணவன் மனைவிகள் ஒற்றுமை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இதுலயுமே கொஞ்சம் கவனிப்புங்கிறது அக்டோபர் 20க்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா போறது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். அதாவது இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமா வரதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து திருவாதிரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே ஒரு பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் இருக்கும். இதுலயுமே நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம் இருக்கும். இனிமே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். உயர் பதவி கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல. அது தனியார் நிறுவனம் தான் சரி, இல்ல கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்லா ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நேரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. ஏன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாமே பெருசா, நம்ம பெரிய ஆழம், பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை ஓடும், மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாமே வெற்றியா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், உயர் பதவி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூஷணத்துல பாருங்க, ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப அமைதியானவங்க, அனுசரிச்சு போறவங்க, விட்டு கொடுத்து போற குணங்கள், ஒரு தன்மையான குணம் இருக்கும். இனிமே எல்லாமே வெற்றியா வருது. புனர்பூசணத்துல நல்ல ஒரு வெற்றிகள் தெரிய வருது வாய்ப்பு இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு இந்த ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.